ஒரு இடைவெளியை எடுத்துவிட்டு மீண்டும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சிக்குள்ளே இன்னும் ஒரு கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். வழக்கமாக சிந்திப்பவர்களை காட்டிலும் மாற்று யோசனையோடு புதிய சிந்தனையோடு சிந்திப்பவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த மாதிரி இன்று நாங்கள் வழமையாக பேசுகின்ற வழமையாக சந்திக்கின்ற அதிதிகளை விடவும் ஒரு வித்தியாசமான ஒரு கலை நுணுக்கத்துடனான ஒரு சந்திப்பை இன்றைய நாளிலே உங்களுக்கு கலந்துரையாடல் பகுதியிலே தரவிருக்கின்றோம். நாங்கள் ஒரு புகைப்படத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவே பழகிய விடயங்கள் புதிதாக தெரியும், புதிய விடயங்கள் ஏதோ பழகியது போன்று தெரியும். இது வில்லியம் தாக்ரே என்கிற ஒரு மிக பிரபலமான புகைப்படப்பிடிப்பாளர் கூறிய ஒரு வாசகம். அது உண்மை. அநேகமாக புகைப்படங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே எழும்புகின்ற ஒரு விடயம்தான் இது. அந்த வகையிலே இன்று நாங்கள் புகைப்பட கலையை பற்றி பேச போகிறோம். அதுவும் சாதாரண புகைப்பட கலை அல்ல, வனஜீவி ஒளிப்பட கலை. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி என்பது நாங்கள் அநேகமாக சிறு குழந்தைகள் முதல் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அந்த வகையில் இன்று நாங்கள் அழைத்திருக்கின்றோம் கலையகத்துக்கு வனஜீவி ஒளிப்பட கலைஞர் திரு உவைஸ் முஹைதீன் அவர்களை. வணக்கம். உங்களை வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். வணக்கம். எப்படி இது ஒரு வித்தியாசமான துறை. இப்போ வழமையாக எல்லோருக்குமே சாதாரணமாக ஈடுபாடும் ஈர்ப்பும் ஏற்படாத ஒரு துறை. ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு சிந்தனை தோன்றி இருக்க வேண்டும் இந்த துறை மீதான ஈடுபாடுக்கு. அந்த துறை மீதான ஈடுபாடை பற்றி பேசுவதோடு உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தையும் எங்களுடைய நேயர்களுக்கு வழங்கினால் சிறப்பாக இருக்கும். நன்றி. நான் முதற்கண் நேத்ரா தொலைக்காட்சி அலைவரிசைக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் உவைஸ் முஹைதீன். நான் கிழக்கு மாகாணத்தின் காத்தாங்குடி நகரத்தை பிறப்பிடமாக கொண்டவர். கல்வி நடவடிக்கைகள் பெரும்பாலும் கிழக்கு மாகாணத்தில் இருந்தன. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடத்தில் எனது இளமானி பட்டத்தை பூர்த்தி செய்து பின்னர் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் கணினி விஞ்ஞான பிரிவில் முதுமானி பட்டத்தை பெற்றேன். நான் அரசாங்க சேவையில் கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இருக்கின்றேன். ஆரம்ப காலத்தில் மட்டக்களப்பு கச்சேரியில் பணியாற்றினேன். தற்போது ஒரு 18வது வருடமாக இலங்கை சுங்கத்தில் பணியாற்றி வருகின்றேன். வன ஜீவல் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி என்று பாவிப்போம். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தேன்னு சொன்னால், ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஆரம்ப காலத்தில் இருந்தது. பிறகு எங்களோட முக்கியமான இதுக்குரிய காரணமாக சொல்லலே என்ற நண்பர் ரிஷ்னாட் ஹுசைன், அவர் ஒரு இலங்கையில் முக்கியமான வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் நாங்கள் இலங்கை தேசிய வனங்களுக்கு போய் அங்கே இலங்கை வைல்ட் லைஃப்பை பார்த்து அதை இது செஞ்சு ஃபோட்டோ பிடிக்க தொடங்கி இப்போ எப்படியும் ஒரு 12-13 வருடங்களாக நான் இந்த துறையில் ஈடுபட்டு வரேன். பொழுதுபோக்கு மாதிரித்தான் இதில் ஈடுபட்டு வரேன். பொழுதுபோக்கை கடந்து இது ஒரு ஒரு சவாலான விடயம். அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் சாத்தியப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு விடயம். அவை உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு புதிய கதைகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கலையகத்திலும் கூட அவருடைய படைப்புகளை அவருடைய கைவண்ணத்திலே அவருடைய கேமராக்குள்ளே அவர் சிறைப்படுத்திய சில முக்கியமான காட்சிகளை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். இப்போது வைல்ட் லைஃப் என்று எடுக்கும் பொழுது இப்போ வனஜீவிகளை இப்போ நான் உங்களோட புகைப்படம் எடுக்க போகிறேன், இப்படி இந்த பக்கம் திரும்புங்க அந்த பக்கம் பாருங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனுடைய வாழிடத்துக்கு சென்று அதனுடைய வாழ்வியலை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு கலையாகத்தான் இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய இந்த வனவிலங்குகள் சார்ந்த பார்வையும் அவைகளினுடைய வாழ்விடங்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கமும் எந்த வகையிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறது? இலங்கையிலே நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு இந்த புகைப்பட கலைக்காக சென்றிருக்கின்றீர்கள்? ஆம், நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் காடுகளுக்கோ அல்லது தேசிய வனம் பாதுகாக்கப்பட்ட வன பிரதேசங்களுக்கு சென்று அங்கு வாழும் விலங்குகள் அல்லது அங்கு வாழும் தாவரங்கள், மலர்கள், அதை புகைப்படம் எடுக்கிறார்களும் இருக்காங்க. விலங்குகளை பொறுத்தளவில் நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தயார் நிலையில் இருக்கணும். எனி டைம் ரிஷ்னாட் உரையோ சொல்லுவார், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், நீங்கள் சரியான வேகமாக வேலை செய்யணும். இப்போ சில நேரம் அந்த
கேமராவில் நாம் செட்டிங்கை செய்கிறதுக்கு அந்த டைமும் தெரியாது. அப்போ அது ஒரு சேலஞ்சிங் தான். அடுத்தது காட்டுக்கு நாம் போகிறேன்டா அதில் நிறைய அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் இருக்கி சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொலித்தீன் அப்படியான பொருட்களை காட்டில் வீசப்படா. அடுத்தது இப்போ என்னென்னா வனவிலங்கு இருக்கிற அவங்களோட வீட்டை நாம் போகிற மாதிரி தானே காட்டுக்கு போகிறதுங்கிறது. அப்போ அதுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதை வன பாதுகாப்பு திணைக்களம் மேற்கொண்டாலும் அது அடுத்தது அதில் நிறைய விஷயம் நாங்கள் அந்த இதில் ஃபோட்டோகிராஃபியையும் தாண்டி நிறைய விஷயத்தை நாங்கள் படிப்போம். பிஹேவியர்னு சொல்லுவாங்க. பிஹேவியர் எனக்கு சரியான தமிழ் சொல்லித்தரையா. இப்போ அதில் வர அந்த ட்ரெக்கர்ஸ்ன்னு சொல்லி வன பாதுகாப்பு திணைக்களாக்களும் சில நேரம் வருவாங்க. அடுத்தது இந்த நாங்கள் சஃபாரி போகிற டிரைவர்ஸும் அவங்களுக்கும் ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், என்ன நடக்கும் மெங்கால ஏரியாவில். இப்போ ஒரு லெப்பர்டை நாங்கள் ட்ரெக் பண்ணி போகிறோம்டா எங்கே அது இருக்கும், அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதனுடைய நடத்தை கோலங்கள் நடத்தை கோலம் அதான் எனக்கு சரியான சொல்லி. இப்போ லெப்பர்டு ஒன்று தூங்கின மாதிரி இருந்து ஒலிம்பிச்சேன்டா அது அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு நம்ம அந்த மாச்சல் முறிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி அதையும் காத்துட்ருப்பாங்க. இப்போ எடுக்கலாம் அந்த ஃபோட்டோ. அப்படியான விஷயங்கள். இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் கூடுதலாக யாழை தேசிய வனம், வில்பத்து தேசிய வனம், குமண தேசிய வனம் இதில் போயிருக்கோம். இலங்கையில் கூடுதலாக சிறுத்தை என்று சொல்கிற லெப்பர்டை ஃபோட்டோ பிடிக்கிறது தான் கூடுதலான ஒரு இது இருக்குது. அதை தவிரவும் குமணையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய பறவை இனங்கள் அப்படியான இதுகளும் இலங்கையில் இருக்குது. அதை தாண்டி சிங்கராஜைக்கு போனோம் நாங்கள். பிறகு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மன்னார் நம்ம நோர்த் யாழ்ப்பாண பகுதிக்கு இந்த ஃப்ளெமிங்கோஸ் என்று சொல்கிற பூனாரைன்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த பறவைகள் வரும். அதை போயிருக்கோம். கல்பிட்டி பகுதிக்கு கடலில் டொல்ஃபின் வரும். அப்படி அந்த சீசனல் இதுகளுக்கும் நாங்கள் இலங்கையில் போயிருக்கோம். அப்போ விலங்குகள் பற்றி ஒரு அடிப்படை அறிவோடு தான் இந்த புகைப்பட கலைக்குள்ளேயும் பிரவேசிக்க வேண்டும் இல்லையா? அந்த வகையில் இப்போ உங்களுடைய கலையகத்திலும் சில புகைப்படங்கள் நீங்கள் எடுத்த சிறப்பான புகைப்படங்கள் இருக்கின்றன. எனக்கு பின்னாடி ஒரு சிங்கம் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. புலி இந்த புலியை எந்த வனப்பகுதியிலே நீங்கள் படம் பிடித்தீர்கள்? இதனுடைய பின்னணி இருக்கக்கூடிய கதை இது ஒரு முக்கியமான ஒரு ஃபோட்டோ. இதை நான் இந்த ப்ரோக்ராமுக்கு கொண்டு வந்ததுக்கும் ஒரு ரீசன்ட்டுக்கு நான் சுருக்கமாக அதை சொல்கிறேன். யாழை வில்பத்து நம்முடைய தேசிய வனங்களில் எல்லா சிறுத்தைக்கும் ஒரு நம்பரிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. அதையும் தள்ளி ஒரு பேரும் வச்சிருப்பாங்க. இந்த லெப்பர்ட்ற பேர் ஹரி. இது நாங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து எப்படியும் இப்போ ஒரு 10 years இருக்கும், 10 வருஷத்துக்கும் மேலே. அடுத்து இது காலையில் மார்னிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஃபோட்டோகிராஃபர்ஸ் மிச்சம் விரும்புகிற ஒரு டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு காலையில் அந்த லைட் வரக்குள்ளே லைட்டெல்லாம் சரியாக இருக்கும். அந்த சொல்லுவாங்க சரி, இப்போ மத்தியானம் ஆயினா லைட் ஹாஷ் ஆகிட்டு அந்த உரமாக இருக்கு அப்படி ஒரு டைம். இது என்னென்னா இதில் பின்பக்கம் அந்த வெளிச்சம் விளங்கக்குள்ளே இது இப்போ இந்த லெப்பர்ட் உங்களை நேராக பார்க்குற மாதிரி இருக்குதானே. இது ஒரு செகண்ட் இல்லாட்டி 2 செகண்டுக்குள்ளான்னு இந்த போஸ் இருக்கும். அது மூவ் ஆகுமே. எவ்வளோ தூரத்தில் இருந்த இந்த இது ஒரு நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கிட்ட வந்த இமேஜ் தான். ஒரு 15-20 அடி பயம் இருக்கு இல்லையா? இல்லை ஜீப்லாம் இருப்போம் வெளியேறங்கையெல்லாம் அப்படியான சம்பாவிதங்கள் ஒன்று முன்ன நடக்கலை. ஆப்பிரிக்காவிலெல்லாம் சிங்கம் ஜீப்புக்கு பக்கத்துலேயே வரும். அப்போ அப்படியாண்டு இல்லை. ஆனால் இந்த லெப்பர்டில் இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா, இப்போ யாழையிலையோ வில்பத்துலையோ பெரிய நிலப்பரப்பு தானே. இந்த லெப்பர்ட்டுக்கு பிறகு ரெக்கார்டு இல்லை. அது எங்கேயோ நம்ம ஆக்கள் போகையில்லாத பகுதிக்கு போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருக்கு. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புகைப்படம். டெரிட்டரி பிடிச்சி தான் புகைப்படம். அதுக்கு பிறகு பெருசாக சைட்டிங் இல்லை. அன்றைக்கு நாங்கள் ஃபோன் எடுத்த கேட்டு இப்போ இந்த லெப்பர்ட் வளர்ந்துருக்கும். நான் இந்த ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அவருக்கு எப்படியும் ஒரு 3-4 வயசுனாலும் 13-14 வருஷம் தான் இருக்கும் லெப்பர்ட். இருக்கா இல்லையாண்டும் தெரியாது. நாங்கள் இன்னும் ஒரு புகைப்படம் வைத்திருக்கிறோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன சிங்கம் இங்கே தான் இருக்கிறது. ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படமாக இருக்கிறது. அந்த சிங்கத்தினுடைய புகைப்படத்தை காட்ட முடியுமா? சரி. பார்க்கும்பொழுது அந்த லயன் கிங்ல அந்த சிங்கம் நிற்பது போலவே இருக்கிறது. இந்த புகைப்படத்தினுடைய பின்னணி என்ன? எங்கே எடுத்த புகைப்படம்? இந்த புகைப்படம் ஆப்பிரிக்கா கென்யாவின் மசாய் மாரா தேசிய வனத்தில் எடுக்கப்பட்டது. சிங்கங்கள் நமது நாட்டு காடுகளில் இல்லை. ஆப்பிரிக்கா மசாய் மாராவில் எடுக்கப்பட்ட புகைப்படம். இது ஒரு வளர்ந்த ஆண் சிங்கம். வளர்ந்த ஆண் சிங்கம் தான் அந்த ஏரியா அல்லது ப்ரைடுன்னு சொல்லுவாங்க. சிங்கத்தில் அந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். அப்போ சிங்கம் இப்போ நாம்
அதை நான் நீங்கள் கேட்கக்குள்ள எளியாகவே சொல்ல பார்த்தேன். இப்போ காட்டுக்கு போய் நீங்கள் ஒரு சிங்கத்தை பார்க்குறேங்கிறது, ஒரு புலியை லெப்பர்டை பார்க்குறீங்க, அது வித்தியாசமான அனுபவம். ஏன்னா இப்போ இந்த சிங்கம் அது அதில் டெரிட்டரியில் இருக்கிறானே, இப்போ அது எனக்கு எந்த ஏரியாண்ட ஒரு இது ஒன்று அது பிஹேவியரில் மிருக காட்சி சாலையில் மிருக காட்சி சாலையில் கெப்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அடைச்சி வச்சுக்கிறேன். இது அப்படி இல்லை. அதாவது பவர் இருக்கும், அதில் டெரிட்டரியை பார்க்கும், வேட்டையாடும், அவர் அதனுடைய முழு வடிவத்தையும் பார்க்கலாம். முழு வடிவம் அதில் சுதந்திரமான இதில் நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த சிங்கத்தில் போஸ்டில் நீங்கள் அதை உணரலாம். கண்டிப்பாக அதான் அந்த காட்டுக்குரிய அந்த அரசன்ற போஸ்ட் அதில் இருக்கு, அதான் லயன் கிங் மாதிரி இருக்கு. இப்போ இந்த புகைப்படத்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அது சாதாரணமாக எவ்வளவு தூரம் எப்படியான அமைப்பு இருந்தது? அதுவும் குறிப்பாக கருப்பு வெள்ளையிலே அந்த புகைப்படம் இருக்கிறது, அதற்கான காரணம் என்ன? ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை இலங்கையை விட வனவிலங்குகள் நம்முடைய சஃபாரி வாகனத்துக்கு கிட்ட வாரது கூட, அதுலேயும் பாதிப்பு இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது அங்கே கூடுதலாக நாங்கள் பார்த்த வித்தியாசமான விஷயத்தில் ஒன்று, அந்த சஃபாரி வாகனங்களை இயக்குகிற சாரதிகள், சாரதின்னு நம்ம சொல்லல, ட்ரெக்கர்ஸ். உண்மையில் அவங்க கூடுதலான ஆக்கள் அவங்க ஆப்பிரிக்காவோட அந்த மசாய்க்குரிய பூர்வகுடியை சேர்ந்த ஆக்கள், அதுக்குரிய உடுப்பு போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த காட்டை நாங்களும் சேர்ந்து தான் பாதுகாக்க மாட்டோம். அப்போ அங்கே உள்ள வன பாதுகாப்பு ரேஞ்சர்ஸும் இவங்களோட நல்ல ஒரு கோஆர்டினேஷன், அவங்க எல்லாரும் அந்த பிராந்தியத்துக்குரிய ஆக்கள். அப்போ அவங்க கேட்பாங்க நம்மகிட்ட, இந்த சிங்கம் இவ்வளோ தெரிக்கி சார், உங்களோட இந்த லென்ஸை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியும், இந்த லென்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் நாம் ஃபோட்டோ எடுத்தோன்னா அவங்களே சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் வாகனத்தை மூவ் பண்ணி உங்களுக்கு நான் அந்த போஸை எடுத்து தரேன், நேருக்கு நேராக வார மாதிரி. அப்படி ஒரு அறிவுள்ளாக்கள் இலங்கையில் மிதிக்காங்க, இல்லைன்னு இல்லை. நம்மளோட ஹார்ட்டை விட மிருகங்கள் கிட்ட வாரது கூட. சிங்கம் எங்களோட ஜீப்புக்கு பக்கத்துலேயே வந்துச்சு. நாங்கள் ஆப்பிரிக்காவில் பயமண்டு இல்லை, கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும், அவங்க அதை மேனேஜ் பண்ணுவாங்க. சில புகைப்படங்கள் எடுக்கும் பொழுது அது மிகவும் சவாலாக அமைந்த சந்தர்ப்பங்கள் இருக்கும் இல்லையா? அப்படி எந்த சந்தர்ப்பத்தை குறிப்பிடுவீர்கள்? ஆப்பிரிக்காவுக்கு நாங்கள் ஒரு தரம் தான் நான் ஆப்பிரிக்கா சஃபாரி போயிருக்கேன். அங்கே கூடுதலாக இந்த ஹண்டிங் ஒரு இதில் காட்டப்படுற ஃபோட்டோ வந்து நாங்கள் அவங்க 2 பேரும் எங்களோட டிரைவர்ஸாக வந்தாங்க. ஒரு ஆள் மாமாயி, ஒரு ஆள் வில்லியம், அவங்க அந்த பிராந்தியத்துக்குரிய ஆக்கள். ஆப்பிரிக்க சஃபாரிகளில் வேட்டையாடுற அந்த ஆக்ஷன் சொல்லுவாங்க, லைவ் ஆக்ஷன். அப்போ துரத்தி போகிற அடிக்கிற, அது இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஒரு சிங்கம் ஒன்று அந்த சின்ன பன்றிட குட்டி ஒன்று வேட்டையாடினது நாங்கள் நேராக பார்த்தோம். அதில் கொஞ்சம் சேலஞ்சான ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதில் மூவ்மெண்ட். அடுத்தது சீட்டாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவிங்கி புலின்னு சொல்லுவாங்க. சீட்டான்ற ஒரு அனிமல் இருக்கு, அதில் அதுவும் வேகமாக போகக்கூடியது. அதுதான் ஆக வேகமான லேண்ட் அனிமல். நிலத்தில் இருக்கிற விலங்குல ஆக ஃபாஸ்ட்டு 85 கிலோமீட்டர்/h வரையும் அந்த பீக் இதில் ஓடும். அது வேட்டையாடின ஃபோட்டோ நாங்கள் எடுத்தோம். ஆனால் அந்த ப்ரே வரல, அந்த ஸ்பீடுக்குள்ளே அது சேலஞ்சிங் நமக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணி நாம் எடுக்கிறதுக்கு இடையில் அது ஓடிடும். அப்படியான சந்தர்ப்பங்கள் வரும். இன்னும் சில புகைப்படங்கள், நீங்கள் எடுத்த புகைப்படங்கள் இருக்கிறது, அவற்றையும் நாங்கள் பார்த்து அதனுடைய பின்னணியையும் தெரிந்து கொண்டே சென்றால் இந்த கலந்துரையாடல் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். யானை, இது ஒரு ஆப்பிரிக்கன் யானை. ஆப்பிரிக்கன் யானைக்கும் ஐசியன் யானைக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அந்த காதிரை தோற்றம், அளவு, நிறத்தில் சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் ஷேப் ஃபுல்லாக வித்தியாசம், வடிவம். ஆப்பிரிக்கன் யானை வந்து பெருசு வளமையில். அடுத்து அந்த காதிர ஷேப் வந்து ஃபுல்லாகவே வித்தியாசம். இது ஒரு ஆண் யானை, டஸ்கர், இந்த கொம்புள்ள யானைக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்குதானே. இது ஆப்பிரிக்காவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அடுத்த புகைப்படம் இது வந்து இது விசிலிங் டக்குன்னு சொல்லி இங்கே மிதிக்கி, ஆனால் இதுவும் ஆப்பிரிக்காவில் எடுத்தது தான். அது தரைவாழ் சில்லித்தாரான்னு சொல்லுவாங்க. இப்போ தரைவாழ் உயிரினங்களை எடுப்பதை காட்டிலும் இந்த மூலம் பறவைகளை எடுக்கும் பொழுது அது இன்னும் ஒரு சவாலாக இருக்கும். பறவைகள் பறக்கிற இதெல்லாம் சவாலான. இப்போ வந்திருக்கிற இப்போ இந்த கருவிகளில் ஐஃபோக்கஸ்ன்னு சொல்லி ஒரு புது இது சேர்த்துருக்காங்க. ஐயை லொக் பண்ணிடும் கேமரா பண்ணினா இப்போ அது பறக்கக்குள்ள அந்த ஃபோக்கஸ் எடுபட்டுட்டே போகும். முந்தி அந்த வசதி நமக்கு இருக்கல. மிருகத்திலேயோ பறவையோடையோ கண்ணை வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, குவியப்படுத்தி லொக் பண்ணிடும். அதை லொக்க வச்சுட்டோம்னா ஃபோட்டோ எடுபடும். இப்போ கொஞ்சம் முன்னேறிட்டு தொழில்நுட்பம். ஆனால் சேலஞ்ச் தான், இந்த ஃபோட்டோவில் எடுக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங். இந்த புகைப்படம்
அடுத்ததாக இதுவும் ஒரு பறவை. இது வந்து இது முக்கியமாக நாங்கள் சொல்லணும். இது போன மாதம் எக்ஸிபிஷனுக்கு அன்பவுண்ட் எங்களோட எக்ஸிபிஷன் சம்மந்தமாக தான் இந்த கலந்துரையாடல் நடக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டுக்கு அதை நாங்கள் காத்தாங்குள்ள செய்கிறோம் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் கொழும்புலையும் ஜூனில் நடக்குது. இது நம்மளோட சிங்கராஜ தேசிய வனத்தில் வந்து சில பறவை இருக்கி. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். உலகத்திலே அங்கே மட்டும்தான் இருக்கி. லொக்கேஷன் எண்டமிக்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஃபோட்டோவும் அதில் இருக்கி. இது எல்லோ ஃபேஸ்ட் பாபட்னு சொல்லி இதே வகையில் வேறு வேறு இனங்கள் இங்கே கொழும்புல நீங்கள் இது மாதிரி குருவி இதெல்லாம் காணுவீங்க. ஆனால் இந்த எல்லோ ஃபேஸ் இந்த கலர் காம்பினேஷனில் பாபட் சிங்கராஜில் மட்டும்தான் இருக்கு. அப்போ அப்படியான ஒரு ஃபோட்டோ தான் இது. இது எக்ஸிபிஷன். இது ஒரு சிங்கம். இதுவும் ஒரு பெரிய ஆண் சிங்கம். சொங்கோ இதில் பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண் இல்லை, அவருக்கு சண்டையில் டேமேஜ் ஆகிட்டு. அதனாலும் இவர் ஒரு டொமினேஷன் அந்த கோலிஷன் லைன்னு சொல்கிற ப்ரைட் இல்லாமல் ஆம்பளை சிங்கம் கொஞ்சம் ஒரு குரூப்பாக இயங்கும். பிறகு போய் ப்ரைட் ஒன்றை கைப்பற்றும். அப்படி இப்போ முக்கியமான பில்லாஷாகா கோலிஷன் சொல்லுவாங்க. அந்த ஒரு பேர் இருக்கு ஏரியாவுக்கு. இது ஆப்பிரிக்காவில் எடுத்தது. இவரும் ஒரு முக்கியமான விஷயம். வேறு ஃபோட்டோ ஒன்றும் நாங்கள் இதில் வைக்கோம் எக்ஸிபிஷனில். வேறு ஃபோட்டோ ஒன்று. சரி சரி. வேறு புகைப்படங்கள் இருக்கிறதா? இருக்கிறது. இது ஆப்பிரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சன்ரைஸில் சூரிய உதயத்தை நேரம் அந்த மிருகத்தையும் சேர்த்து அந்த லேண்ட்ஸ்கேப் எடுக்கிற மாதிரி இது ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ. அது ஒரு நேர்த்தியான புகைப்படமாக இருக்கிறது. மேலும் புகைப்படங்கள் இது இன்னும் அழகாக இருக்கிறது. இதான் நான் சொன்னது அந்த பூனார் என்ற ஃப்ளெமிங்கோ. இந்த பறவைகள் வெளிநாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பறந்து அந்த அங்கே குளிர் சீசனுக்கு நம்ம நாட்டுக்கு வரும். இது மன்னாரில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. மன்னார், கிளிநொச்சி, பூனாரி நீர் உள்ளே தான் இருப்பாங்க. அந்த அந்த ஊரி சிப்பி என்று இருக்கிற அந்த இதுகள் தான் சாப்பிட்றேன். இவங்க இங்கே வந்து முட்டை போட்டு அவங்கள இது வந்து சின்ன பறவைகள் பெருசாகும் வரை இங்கே ஒரு 3-4 இப்போ சீசன் இருக்கு. இதுக்கு மன்னாருக்கு அவங்க கொஞ்சம் போகணும். ஆனால் சரியான சென்சிட்டிவ் பேர்ட்ஸ் இன்னொரு சத்தங்கிட்ட எல்லாம் ஒளிம்பி பறந்துடும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்காக இங்கே பறந்து வருது. இது ஹைனா. நீங்கள் கழுதை புலி என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரிய விலங்கு. இது ஒரு குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுற மூர்க்கமான விலங்கு. இது இப்பயும் அந்த சிங்கம் ஒரு சாப்பிடத்துன்றதை பார்த்துட்டு தான் அவர் நிற்காரு. அவர் போனது பிறகு போய் சாப்பிட்ற அப்படி அந்த ஸ்கவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நரி, ஹைனா, வைல்ட் டாக் எல்லாம் தோட்டம் போல தோட்டம் தான். நான் இது கொஞ்சம் மூர்க்கம். இதில் இந்த சக்தி வந்து கூட அந்த இது சொல்லுவாங்க அந்த கடிச்சு எலும்பெல்லாம் உடைக்கிற அளவுக்கு பவர் அதில் பல்லில் அந்த எலும்பில் இருக்கணும். பயங்கரமான விலங்கு குரூப் ஆயிருமா. இது ஒரு அந்த சர்பண்ட் ஈகிள்னு சொல்லுவாங்க. ஈகிள் வகை. அந்த ஈகிள்ண்டா கழுகண்டு வருமா. இது சின்ன அந்த வளரல் இன்னும் ஜுவனைல் ஒரு மழை டைமில் நாங்கள் எடுத்தோம். இது வில்பத்தில் மழை டைமில் நல்ல லைட் வரும். அதுவும் அழகாக இருக்கு. மழை தெரிகிறது. அந்த இந்த லைட்டும் பின்னுக்கு பேக்ரவுண்ட் வெளிச்சம் குறைஞ்சிட்டு தானே அந்த அப்படியான ஒரு லைட்டில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. வில்பத்தில் எடுத்தோம். சேப்பண்டிகள் இளம் பருவம் ஜுவனைல்னு சொல்லுவாங்க. இது அந்த நம்ம இந்த குயில்னு சொல்லுவாங்களே, கோயில்னு தான் இங்கிலீஷில் பாவிக்கிறது. அதில் ஒரு ஆப்பிரிக்கன் வெரைட்டி. இது ஆப்பிரிக்காவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இந்த மாதிரியான குயில்களை இங்கே நாங்கள் கண்டது கிடையாது. சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இந்த இது ஒரு ஓய்வெடுக்கிறாரா? ஓய்வெடுக்கிறார். இது ஒரு இளம் பெண் புலி. சிறுத்தை. நாம் புலின்னு இங்கே பார்ப்போம். புலி இங்கே இல்லை, இந்தியாவில் இன்றைக்கு. சிறுத்தை வந்து அந்த வில்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லுன்னு சொல்லி ஒரு நீர்நிலை இருக்கு. குருட்டுப்பண்டி வில்லுன்ற ஒரு பேர் இருக்கு. அது அந்நேரம் தமிழ் பேர்களும் அங்கே இருக்கு. குருட்டுப்பண்டி ஃபீமேல் கப்ன்னு தான் வேறு சொல்கிற. இன்னும் பேர் வைக்கல அவங்க. அந்த ஃபீமேல் அங்கே இருந்து இதில் அம்மா அங்கே இருந்து அதில் பிறந்த ஒரு ஆண் சிறுத்தையும் பெண் சிறுத்தையும் ஒரே இதில் கிடைச்சாங்க. நீங்கள் பெண் சிறுத்தையை பார்த்தீங்கன்னா அந்த சாங்கம் வித்தியாசம். முகம் கொஞ்சம் வட்டமாக ஒரு சாந்தமாக வடிவாയിരിக்கும். இதே வயசில் உள்ள இவர் ஆண் சிறுத்தை இதோட கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்கும். இது இப்போ நாங்கள் ஒரு 3 இயர்ஸுக்குள்ளே எடுத்தது தான். இதை பார்க்கும் பொழுது ஒரு குடும்பம் போல தோன்றுகிறது. இது நீங்கள் இது எல்லாம் நான் சொன்னேன் அந்த ஆப்பிரிக்காவில் விசேஷமான சைட்டிங் இருக்குமாண்டு. இது ஒரு நாள் காலையில் நாங்கள் அதுக்கு முதலாண்டு பின்னரம் அவர்கிட்ட கேட்டோம், சிங்கக்குட்டிகளை போய் நாம் பார்க்க இல்லாதா எங்களுக்கு ஆசைன்னு சொல்லி. அவர் சொன்னார், நாளை காலையில் நீங்கள் ஒரு ஏர்லியா 4:30 மணி அதுக்கும் ஒரு நேரம் ரெடியாங்க. கொஞ்சம் தூரம் போகணும். சரி, குளிர் நாங்கள் போன டைம் அக்டோபர். அப்புறம் 4:30க்கு விளக்கிட்டு ஒரு 1:30 மணித்தெல்லாம் போயிருப்பாங்க. அவர் எங்கள்கிட்ட சொன்னார் 6 சிங்கக்குட்டி இருக்கண்டு. இது வந்து லைன் மேட்டிங்னு சொல்கிற இனப்பெருக்க நடத்தை. இதான் நாங்கள் முதலாவது ஆப்பிரிக்காவுக்கு போய் எடுத்த ஃபோட்டோ.
இது எக்ஸிபிஷனில் இதில் வேறு ஒரு ஃபோட்டோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். சரி சரி சரி. அடுத்ததாக இன்னும் ஒரு இதை நான் சொன்ன அந்த மெக்பை, ஸ்ரீலங்கன் ப்ளூ மெக்பைன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட நேரத்தில் சொன்னேன், சிங்கராஜ காட்டில் மட்டும்தான் உலகத்திலே இந்த பேர்டு இருக்கு. நீங்கள் இந்த பேர்டை நேராக பார்க்கணும் வேண்டாம், இலங்கையிலையும் சிங்கராஜக்கே போகணும் நீங்கள். இது இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே எக்ஸிபிஷனுக்காக நாங்கள் இதை தேடி போய் ஒரு நாள் காலையில் நோம்புக்குள்ளே போய் மினக்கட்டு எடுத்தோம். ஃபோட்டோஸ் புகைப்படமும் நிறைய அதுக்கு பின்னால் நிறைய வேலை நேரம் இது, அதில் நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்போ வேலைக்கு போனால் ஒவ்வொரு இடத்தையும் இது ஒரு அந்த கொமனான சப்ஜெக்ட் தான். நான் அவங்க அந்த 3 பேர் ஒன்றா இருக்கிற ரெட் ஃபேஸ் மங்கியன் நினைக்கிறேன், இலங்கைக்குரிய ஒரு குரங்கினம். அதுலேயும் ஒரு அழகு தெரிகிறது. அதில் நடுவில் இருக்கிறவர் ஒரு சின்னால் அப்படி. இது நாங்கள் சாப்பிட்ற இடத்த எடுத்தது, காட்டில் சாப்பிட நிப்பாட்டுற இடம். நீங்கள் புகைப்பட கலைஞர் என்று தெரிந்து வந்திருக்கிறது. இது நீங்கள் முக்கியமான ஒரு விலங்கு. இது நைல் குரோக்கடைல்னு சொல்லுவார்கள், ஆப்பிரிக்காவில் உள்ளது. இது ஒரு பாரிய முதலை. உங்களுக்கு அந்த பறவையோட சைஸும் பார்த்தா விளங்கும். இது சரியான ஒரு பைட் ஃபோர்ஸ். எனக்கு சொன்னார் என்னோட வந்த மெயின் ஃபோட்டோகிராஃபர் வந்து, அந்த வைல்ட பீஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு தாவரம் ஒன்று இருக்கு. ஒரு நம்மளோட நார்மலான சைஸ் ஒரு மாற்று சைஸ் இருக்கும். அதை இது ஒரு தரம் கடித்து அது 2 துண்டாக அந்த அனிமல் உடைஞ்சிச்சான் ஒரு கடியோட. அவ்வளோ பைட் ஃபோர்ஸ் கூடின ஒரு விலங்கு. பெருசு நம்மளோட இங்கே உள்ள முதல்ல மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு 15-16 அடி அப்படி சைஸ் இருக்கும். சரி சரி. இத்தனை அழகான புகைப்படங்களையும் படம் பிடித்த அந்த கருவியை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு இது தற்பொழுது இப்பொழுது பாவிக்கும் சிஸ்டத்தில் ஒரு கேமரா. இது நேரத்தோட நான் நிக்கோன் தொகுதிகளை பாவித்தேன். இப்போ நான் சொனிக்கு மாறிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸை வந்து ஃபோட்டோகிராஃபியில் உள்ள ஆக்களுக்கு தெரியும். இது சொனி 300mm 2.8 லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 2.8ன்னு சொல்கிறது அதில் லென்ஸில் ஆப்பேச்சர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து இந்த பொடி வந்து A75 சொல்லி சொனியோட பொடி தான். இது ஒரு 3-4 மாதத்துக்குள்ளான் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் ஆகின ஒரு பொடி. இது மெயினாக இந்த சிஸ்டம் நாங்கள் ஆப்பிரிக்காவில் பாவித்தோம். இன்னொரு இதோட பெரிய லென்ஸும் இருக்கு. ஒவ்வொரு இப்போ என்னென்னா நிறைய வகையான லென்ஸ் பொடி அண்டு இருக்குது. இது இன்டர்சேஞ்சபிள். இதை நீங்கள் கலத்தலாம், வேணுமெண்டா கலத்தி போட்டு வேறு லென்ஸ் கூட்டலாம். அப்போ இப்போதைக்கு இப்படி ஒரு சிஸ்டம் பாவிக்கும். இது ஒரு மிடில் ரேஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ உரத்த பேசிக்கும் இல்லை, உரத்த அட்வான்ஸும் இல்லை. இதை விட அட்வான்ஸான சிஸ்டங்கள் இருக்குது, விலை கூடின சிஸ்டம் இருக்குது. இதை விட பேசிக்காக ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணலி பேசிக் சிஸ்டமும் இருக்கு. இப்போதைக்கு நான் சொனி சிஸ்டங்கள் தான் பாவிக்கிறேன். சாதாரணமாக இப்போ புகைப்பட கலைஞராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வனஜீவிகள் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடோடு இருக்கவருக்கு ஆக குறைந்தது என்ன மாதிரியான ஒரு தொகை தேவைப்படும்? இந்த மாதிரியான ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவில் சொல்லுவாங்க குறைஞ்சது ஒரு 300mm லென்ஸாவது வேணும். இப்போ நீங்கள் ஆக்களையோ அல்லது ஃபங்க்ஷனையோ ஃபோட்டோ எடுக்கலையோ அப்படி ஒரு லென்ஸ் தேவையில்லை. அப்போ நேற்று நாம் இந்த நேர்காணலுக்கு தயாராகக்குள்ள அந்த டீட்டெயில் நான் பார்த்த வகையில் ஒரு 6 லட்சம் இலங்கை ரூபாய்க்கு பேசிக் வைல்ட் லைஃபுக்குரிய ஒரு சிஸ்டம் ஒன்று அவர் வாங்கலாம். ஒரு லென்ஸும் ஒரு கேமராவும். இப்போ இப்படி தான் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவாங்க எல்லோரும். எடுத்த உடனே எக்ஸ்பென்சிவ்னு இல்லை. ஒரு ஆள் பழகக்குள்ளே இப்போ சில எங்கள்கிட்டையும் கேட்பாங்க, இப்படி பிள்ளைகள் கேமரா வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஃபீல்டு என்னன்னு ஒரு ஐடியா இருக்காது தானே. அப்போ ஃபஸ்ட்டுக்கு அவங்களுக்கு பேசிக் கேமரா ஒன்று வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாம். சிலாக்கள் அந்த லேண்ட்ஸ்கேப் பண்ணி சொல்லி அந்த சீனரி, நம்மளோட மலைகள், இதுகள், கடல், அந்த இது அதுக்கு உரிய எல்லாத்துலேயும் மேலே போக விலை கூடின கேமரா இருக்கு. கண்டிப்பாக. இப்போ இந்த விடயங்கள் எல்லாமே இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு கண்காட்சியையும் ஒரு இலவச பயிற்சி பட்டறையும் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதை பற்றி பேசுவோம், அந்த கண்காட்சியை பற்றி பேசுவோம். நாங்கள் 8 வருடங்களுக்கு முன்னர் காத்தாங்குடியில் எங்களுக்கு முதலாவது ஒளிப்பட கண்காட்சியை நடத்தினோம். அதை நாங்கள் கிளிம்ஸ் ஆஃப் வைல்டுன்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுது திரையில் காட்டப்படுகின்ற போஸ்டர் எங்களை எதிர்வார கண்காட்சி வந்து அன்பவுண்டுன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு பேர் வச்சுக்கோம். தனியாக நான் எடுத்த புகைப்படங்கள் தான் இதில் வரும். இதில் என்னென்னா 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை ஏப்ரல் காத்தாங்குடி ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபத்தில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் இதை தொடர்ந்து ட்ரை பண்ணுறோம். அக்கரபத்துலேயும் ட்ரிங்கோவிலையும் ஒரு வீக்கெண்ட் இதை கவர் பண்ணிட்டு ஜூன் மிட் வீக் மாதிரி மிடில் ஆஃப் ஜூன் நடுப்பகுதி 2வது வீக்கெண்ட் அன்னைக்கு கொழும்பு லயனல் வெண்ட் கலையகத்தில் நாங்கள் இதை பதிவு செஞ்சிருக்கோம். இந்த கண்காட்சியை
நடத்துறதுக்கு. காத்தாங்குடியில் நடக்கிற இந்த கண்காட்சியில் ஒரு 5 ஒளிப்படம் சம்பந்தமான செயலமர்கள் இருக்கு. இந்த கண்காட்சிக்கு கேமராஎல்கே நிறுவனமும் எங்களோட பிரதேச கலாச்சார அலுவலகம் கலாச்சார அமைச்சிட காத்தாங்குடி டிவிஷனல் செக்ரட்டரியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இது இந்த 2ஆம் தேதி தொடக்கம் 5ஆம் தேதி வரை ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கிற அந்த அன்பவுண்ட் கண்காட்சியிலேயே பயிற்சி பட்டறையும் நடக்கிறதா? அதே நேரத்தில் அதே நாட்களில் அதே நாட்கள் நாங்கள் கண்காட்சியை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கோம். காலையில் 10 பின்னரம் 7 வரையும். சுமார் எத்தனை புகைப்படங்கள் இருக்கிறது? 30 புகைப்படங்கள். இது முதலாவது ஒர்க் ஷாப்புக்குரிய போஸ்டர் இப்போ காண்பிக்கப்படுறது. இது அனுஷ்கா குணசிங்க வந்து கேமராஎல்கே நிறுவனர். இவர் மெயினாக வந்து இந்த கேமரா இதுக்கு பாவிக்கிற டெக்னாலஜி கியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே இலவசம் இல்லையா? இலவசம். முக்கியமான ஆக்கள் வராங்க. இதில் ஆக்கள் கலந்து கொள்ளணும்னு நாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இவங்க அடிக்கடி வாராக்கள் இல்லை. இப்போ இஷ்டப்பொறுத்தவரை கொழும்புல இருந்தாலும் இவங்களை நீங்கள் சந்திக்கிறது கஷ்டம். அப்போ இவர் அந்த கேமரா கியர் சம்மந்தமாக டெக்னிக்கல் விஷயம் தான் மெயினாக இது செய்வார். அடுத்த போஸ்டர் இவர் லக்ஷித கருணாரத்ன, இலங்கையில் முக்கியமான ஃபோட்டோகிராஃபரில் ஒரு ஆள், நிறைய சர்வதேச விருதுகள் வென்றால். இவர் வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் மற்ற ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இது ஃபோட்டோகிராஃபின்னா இது எப்படி நம்ம காட்டுக்கு போகிறது சம்மந்தம். இவர் நிறைய ஆஃப்ரிக்கன் டூர்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆள். எங்களையும் ஆஃப்ரிக்கா டூர் கூட்டி போனவர் தான். இவரும் பெட்டிகுலோக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாரு. இவர் வந்து விமுக்தி வீரசிங்க. இவர் உண்மையாக ஒரு கன்சர்வேஷன் பயாலஜிஸ்ட். இவர் கூடுதலாக நம்முடைய சிங்கராஜ காட்டில் உள்ள விலங்குகள் அதோடைய இனங்கள் சம்மந்தமாக நிறைய விஷயம் படித்தால் நியாயமான இடங்களுக்கு போய் ஃபோட்டோகிராஃபி இது செஞ்சு அந்த அந்த கொரில்லா இருக்கி ஆப்பிரிக்காவோட ஆசியா நான் நினைக்கிறேன் அந்த ஏரியாலாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேணும் அதெல்லாம் போயிருக்கார். இவர் தானாகவே முன் வந்து நாங்கள் வந்து செய்கிற மக்களுக்கு பிரயோஜனம் தண்டு இவரும் அதில் கலந்து கொள்கிறார். வந்து மெயினாக சிங்கராஜ அதில் உள்ள விலங்குகள் சம்மந்தமான விஷயந்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுவார். வந்து அடுத்த கண்காட்சி இவர் தான் ரிஷ்னா டூசேன் நான் சொன்னேன் நண்பர். 3ஆம் தேதி அடுத்த நாள். இவர் வந்து இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அடுத்து இந்த ஃபோட்டோஸை வந்து போஸ்ட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்களே, எடுத்ததுக்கு பிறகு திருப்பி நம்ம பிரிண்ட் பண்ணியோ பப்ளிஷ் பண்ணியோ கொஞ்சம் அதை எடிட் பண்ணணும். அந்த கேமராவில் உள்ள அதே ரோ குவாலிட்டியை வந்து டிரெக்டாக போடையில ரோ இமேஜ் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பெதிர இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு டல் மாதிரி அதை அதுக்குரிய மென்பொருட்களை பாவிச்சு அதில் அந்த அடோப் நிறுவனத்தில் சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு ட்ரெயினர் இவர் கிளாஸ்கள் செய்கிற. இப்போ இவர் அது சம்மந்தமான ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று செய்கிறாரு. இறுதியாக வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பேசிக் இப்போ தொடங்குகிற ஆக்களுக்கு அதோட அடிப்படை அதோட மெயினாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்குரிய பேசிக்கையும் சேர்த்து பேசிக் விஷயம் இதில் ஃபோட்டோகிராஃபியை பற்றி அடிப்படை விஷயத்தை அறிய விரும்புகிற ஆக்கள் இதில் பங்கு வரலாம். இது 3ஆவது நாள் 4ஆம் தேதி இருக்கு. இந்த 5 ஒர்க் ஷாப் நாங்கள் ஏற்பாடு இணைந்து கொள்பவர்கள் எப்படி அதற்கான தொடர்புகள்? இதில் நாங்கள் ஒரு டெலிஃபோன் நம்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதில் பிரச்சாரம் ஃபேஸ்புக் இதுகளில் முன்னெடுக்கப்படுது. கோல் எடுக்காங்க ஆக்கள். பதிவு செய்யணுமெண்டு ஒரு தேவை ஒன்று இல்லை. அவங்க அந்த நேரத்துக்கு ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபம் காத்தாங்குடி பிரதான வீதியில் சரியா மத்திய புள்ளியில் இருக்கி கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினா கொஞ்சம் தூரம் நடந்து வர வேண்டி வரும். நேரடியாக இந்த நேரத்தை பார்த்துட்டு ஆக்கள் அதில் வந்து அடுத்த பங்கு பெற்றலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஹிஸ்புல்லா கலாசார மண்டபம் காத்தான்குடியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கலாசார மண்டபத்திலே எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் திகதி தொடக்கம் 5ஆம் திகதி வரை திரு உவைஸ் முஹைதீன் அவர்களினுடைய ஏற்பாட்டிலே இடம்பெறவிருக்கிறது அன்பவுண்ட் புகைப்பட கண்காட்சியும். அது மட்டுமல்லாமல் இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு கற்கை நெறி மாதிரி இலவசமான பயிற்சி பட்டறை ஆர்வமுள்ள அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கிறார்கள். உங்களுடைய அந்த அறிவு தேடலுக்கு ஒரு விருந்தாக இந்த கண்காட்சி அமையவிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி சம்பந்தமான பல அழகான சிறப்பான ஒரு ஆச்சரியமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியின் அதிதி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் திரு உவைஸ் முஹைதீன் அவருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலே இணைந்திருந்தமைக்கு நன்றி பாரதி. உங்களுடைய நேற்று அலைவரிசைக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. அந்த வகையில் இன்று நாங்கள் பேசியிருந்த விடயங்களாக இருக்கிறோம், இப்பொழுது நாங்கள் பேசி இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையிலே தேவையான சுவாரஸ்யமான பயனுள்ள விடயங்களாக அமைந்திருக்கும் அந்த நம்பிக்கையோடு இன்று என்னுடைய இந்த வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நிகழ்ச்சியிலே இதுவரை இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. அதுபோல் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் தொகுப்பாளரும் பிறகு தயாரிப்பு துறையிலும் இணைந்திருந்த ஜெயமனுக்கும் அதே போல் சஜாத்க்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் ஜெயபாரதி கிருஷ்ணா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி நேயர்களே.